மோடி அவர்கள் என்னைக்கு இந்த பிரச்சாரத்தை தொடங்கினாரோ அன்னைக்கு தொடங்கிய தேர்தல் விதிமுறைகளை ஒரு முறை இரண்டு முறையில் தொடர்ந்து மீறி கொண்டிருக்கிறார். தமிழ்நாட்டில் பேசும்பொழுதும் அதை செய்தார், அதே போல கர்நாடகாவில் பேசும்போது செய்தார், பீகாரில் பேசும்போது செய்தார், உத்தரப்பிரதேசத்தில் பேசும்பொழுது செய்தார். இப்ப தேர்தல் விதிமுறைகள் என்ன சொல்லுது? எந்த மதத்தின் ரீதியாகவும் வாக்கு சேகரிக்க கூடாது, எந்த மதத்தை பயன்படுத்தி அந்த மதத்தின் அடிப்படையில் வாக்கு சேகரிக்க கூடாது அப்படின்றது தெளிவாக இருக்கிறது தேர்தல் நடத்தை. இதை தொடர்ந்து பிரதமர் நரேந்திர மோடி மீறி கொண்டிருக்கிறார். அவர் கட்சியில் இருக்கக்கூடிய சாதாரண ஒரு தொண்டர் பேசல. திமுகவினுடைய தலைவர் ஸ்டாலின் பேசுவதற்கும் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு சாதாரண தொண்டர் பேசுவதற்கும் வித்தியாசம் இருக்கு. அந்த தொண்டர் பேசும்பொழுது அவர் மீது கட்சியினுடைய தலைமை நடவடிக்கை எடுக்கலாம், இல்லாட்டினா கட்சியினுடைய விதிமுறைகள், கட்சியினுடைய அந்த கொள்கைகள் இதையெல்லாம் சரியாக அறியாமல் தொண்டர் ஏதோ தெரியாமல் பேசிட்டாருன்னு கூட சொல்லலாம். ஆனால் இந்தியாவினுடைய பிரதமராக இருக்கக்கூடிய ஒரு நபர் இப்படி பேசுவது அப்படின்றது தெரிந்தே வேண்டுமென்றே என்னை யார் என்ன செய்ய முடியும் அப்படின்னு அறிந்து கொண்டு பேசுவதாக தான் நாம் புரிஞ்சுக்கணும்.